Presence has added pride and prestige to the special occasion. With immense respect and gratitude, we take this moment to felicitate our honorable chief guest as a token of love and respect. Please give them a big round of applause. I request our correspondent to do the honor for Mr. Ramachandran. So please accept a small token of love. The correspondent, Mrs. Hariharan, Mr. Hariharan, Mr. Amin, Mr. Ramachandra Prabhu, and my dear students and parents, staff members, teachers. Good afternoon. தமிழ்லே பேசுகிறேன். நேற்றுக்கு உலக தாய்மொழி தினம். அதனால் நேற்றுக்கு சொல்ல முடியல, இன்றைக்கி சொல்கிறேன். அனைவருக்கும் உலக தாய்மொழி நாள் வாழ்த்துக்கள். குழந்தைகள்லாம் நல்லா ரொம்ப அருமையாக அவங்களுடைய அந்த வயதுக்கு மீறி ஒரு நடனமாகட்டும், அந்த ரைம்ஸ் சொல்கிறதாகட்டும் ரொம்ப நல்லா அருமையாக பண்ணாங்க. அதிலே குறிப்பாக அந்த பரதநாட்டியம் ஆடிய அந்த சிறுமிகள் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான் யான் கண்ணுதலான் தங்கரனை கண்காட்ட வந்த இது என்னதற்கு எட்டா எழிலார் கழலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு உண்டறியே. அருமையாக சிவதாண்டவம் பண்ணாங்க. அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ சின்ன வயசில் ஒரு ரொம்ப மெய்சிலுத்துருச்சு. கடைசியாக அந்த ட்ரைபல் டான்ஸ் ஆடக்கூடிய அந்த குழந்தைகளும் ரொம்ப அருமையாக தங்களுடைய அந்த நடனத்தில் பண்ணாங்க. ஒரு விவேக சிந்தாமணியில் சொல்லப்பட்டது தான், ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும்பசிக்கு உதவாத அன்னமும் தாகம் தீக்காத தண்ணியும் கோபமடங்கா மன்னனும் குருவின் மொழி அறியா சீடனும் பாவம் தீர்க்காத தீர்த்தமும் இருந்து பயனில்லை. குருவின் மொழியை உட்கொள்ளாத ஒரு சீடன் இருந்து பயனில்லை. ஆனால் இங்கு நான் பார்த்தது குருவின் மொழியை ஆழமாக உட்கொண்ட அந்த குழந்தைகளுடைய நடனம். அங்கேருந்து அவங்க அந்த டீச்சர் அசைவுகள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை அந்த குழந்தைகள் நல்லா உட்கொண்டு அதை பிரமாதமாக ஆடினாங்க. உங்கள் கரஸ்பாண்டன்ட் அவங்க சாரும் கேட்டுக்கிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் மகிழா நீதிமன்றமாக இருக்கிறதுனால, மகிழா நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறதுனால ஒரு பெண்களுக்கு ஒரு பேரண்டிங்கை பற்றி ஒரு சில இது சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எனக்கு 2 ஆளுமைகள் ஞாபகத்துக்கு வர்றாங்க. 2 ஆளுமைகளும் இந்த 1920 மற்றும் 26 இது ரொம்ப முக்கியமான வருடங்கள். ஒரு ஆளுமை 1920 பிறக்கிறாரு, இன்னொரு ஆளுமை 1926 பிறக்கிறாரு. 2 ஆளுமைகளும் வெவ்வேறு நாடுகளில் பிறக்கிறார்கள். ஒன்று கிழக்கு ஆசியா, மற்றொரு ஆளுமை தென் அமெரிக்காவில் பிறக்கிறாங்க. இந்த கிழக்கு ஆசியாவில் பிறக்கக்கூடிய அந்த ஆளுமை
ஒரு பணக்கார சீன குடும்பத்தில் பிறந்த அந்த மனிதன், அவன் வந்து ரொம்ப வசதியான குடும்பம், வசதியான ஒரு சீன குடும்பம். அவன் வந்து இங்கே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போய் வந்து பட்டம் படிக்கிறான், கோல்டு மெடல் வாங்குறாப்புல. இஸ் எ லாயர். திருப்பி தன் நாட்டுக்கு வருகிறார். நினைவில் கொள்ளுங்கள், அவன் பிறந்த காலகட்டத்தில் அந்த நாடு அடிமைப்பட்டு இருந்தது, பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது. மீண்டும் தனது படிப்பை முடித்துவிட்டு தன் நாட்டுக்கு வந்து தொழிற்சங்கங்களுக்காக அவன் வாதாடுகிறான். அவன் ஒரு வழக்கறிஞர். இருப்பினும் அவனுக்கு தன் நாட்டின் நிலைமையை குறித்து ஒரு எண்ணம் வருது. அங்கு அவன் தனது தனிமனித ஒழுக்கத்தை எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகிறான் என்றால், முடிவு செய்கிறான், போராட ஆரம்பிக்கிறான். அந்த நாடு அவன் திரும்பி லண்டன்லேருந்து அவன் திரும்பி வந்ததுக்கப்புறம் அந்த நாடு வந்து வறுமையில் தான் இருக்குது, பல்வேறு சிக்கல் இருக்குது. அந்த நாட்டோடைய பரப்பளவும் வெறும் 713 சதுர கிலோமீட்டர் தான். அது ஒரு தீபகற்பமாகத்தான் இல்லை, அது ஒரு இதாக தான் இருக்குது. தீபகற்பம்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன தீவு, அவ்வளோதான். சுற்றி தண்ணி. 1959ஆம் வருடம், இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அவன் பணக்காரர்களுக்காக வாதாடாமல் ஏழை பங்காளர்களுக்காக அவன் வாதாடுகிறான். நாட்டின் நிலைமை மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றொரு நாட்டோடு அந்த நாடு சேர்க்கிறான். அதுவும் ஒத்து வரல. அவங்க வந்து பணக்கார சீனர்கள் வந்து அந்த நாட்டோட வந்து அவங்க டாமினேட் பண்ணவுமே முடிவு பண்ணுறான். மல்டி ரேசியல், ஒரு பல இனங்கள் சேர்ந்த ஒரு நாடாகத்தான் இது இருக்கும்னு சொன்னான். 1963ஆம் வருடம் பேச்சுவார்த்தை நடத்தி, நினைவில் கொள்ளுங்கள், நாம் 1947 தான் வந்து சுதந்திரம் வாங்குகிறோம். இது 1963 நடக்குது. சுதந்திரம் வாங்கிறான், தனி நாடாக வருகிறது. அவன் வரும் பொழுது, அந்த நாடை வந்து பிரித்து கொண்டு வரும் பொழுது குடிப்பதற்கு கூட நீர் இல்லை. அந்த நாடு சிங்கப்பூர். அந்த போராளியின் பெயர் லீ குவான் யூன். ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம், ஒரு தனி மனிதனுடைய தன் மண்ணும் சார்ந்த அந்த ஒரு பிடிப்பு, அதன் மேலே உள்ள நேசம், அவன் முடிவு செய்தான், இந்த நாடு ஊழலற்ற நாடாக இருக்க வேண்டும் என்றால் கடுமையான சட்டங்களும் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து, அந்த மாமனிதன் இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த சிங்கப்பூர் 1963ஆம் வருடம் சுதந்திரம் பெற்றுக்கொண்டு மலேசியாவிலிருந்து அது பிரிந்து வந்த பொழுது அவர் கையில் இருந்த 3 இனம், அவர்கள் பூர்வீக மலையார்களும் சீனர்களும் தமிழர்களும் தான் இருந்தார்கள். நாம் சுதந்திரம் வாங்கி 75 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றும் நமது தமிழ் மொழி, தொன்மையான இந்த தமிழ் மொழி அதிகார மொழியாக ஆக்கப்படவில்லை. நினைவில் கொள்ளுங்கள், 1965ஆம் வருடமே சிங்கப்பூரில் 4 மொழிகள் அதிகாரப்பூர்வ மொழிகளாக ஆக்கப்பட்டன. அதில் ஒன்று நம் தமிழ் மொழி. மற்றொரு ஆளுமையை பற்றி சொன்னேன். அந்த மற்றொரு ஆளுமை ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். ஹவானா யூனிவர்சிட்டியில் அவன் வந்து சட்டம் படிக்கிறான், திரும்பி வருதான். அவன் வர்றப்ப வந்து நாடு வந்து ஒரு சர்வாதிகாரியிடம் போய்விடுகிறது. வெறும் 80 பேரோடு அவன் அந்த தீவுக்குள் நுழைய பொழுது 78 பேர் கொல்லப்படுகிறார்கள். 2 பேர் மட்டும் உயிரோடு இருக்கிறார்கள். அந்த 2 பேரும் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அவனே ஒரு வழக்கறிஞர், அவனுக்காகவே அவன் வாதாடுகிறான். அந்த கொடுங்கோலன் அதிகாரிக்காக எதிராக போராடுகிறான். மீண்டும் சொல்கிறேன், அங்கும் தனிமனித ஒழுக்கம்தான். தன் மண்ணும் சார்ந்த அந்த நாட்டினை அந்த சர்வாதிகார பிடியிலிருந்தும் வறுமையிலிருந்தும் வெளிக்கொண்ட வேண்டும் என்ற முடிவு செய்கிறான் அந்த போராளி. அவனுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகின்றன. 2 ஆண்டுகளில் நன்னடத்தைக்காக வெளியே விடுகிறான். மீண்டும் காட்டுக்குள் செல்கிறான். அவன் எதிர்க்க போகும் அந்த படையின் பலம் சுமார் 10,000 பேர், 10,000 ஆயுதம் தாங்கிய அந்த படை. அவன் வெறும் 300 போராளிகளோடு மீண்டும் நாட்டிற்குள் வருகிறான், போராடுகிறான்.
அந்த இயக்கத்துக்கு பெயர் 26th ஜூலை மூமெண்ட். அவன் வருகிறான் 1959. இதுவும் முக்கியமான ஒரு காலகட்டம். அந்த போராளியின் பெயர் ஃபெடரல் காஸ்ட்ரோ. அவனும் தனிமனித ஒழுக்கத்தை தான் அவன் வலியுறுத்தினான். தன் மண்ணுக்கும் தனது மக்களுக்கும் அவன் கொடுத்த வாக்குறுதிகள் சுத்தமான நீர், சுகாதாரம், கல்வி. அவன் சொல்கிறான், போராட்டம் என்பது என்னவென்றால் அது ஒரு ரோஜாவினால் ஏற்பட்ட ஒரு படுக்கை அல்ல. கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இடையே நடக்கும் ஒரு யுத்தமே போராட்டம் என்கின்றான். போராட்டம் இல்லையில் வாழ்க்கை இல்லை என்கின்றான். இந்த ரெண்டு ஆளுமைகளும் எதை வலியுறுத்தின என்றால் தனிமனித ஒழுக்கம். தோழர்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த கியூபா நாடும் இந்த சிங்கப்பூர் நாடும் அவர்களுடைய மக்களுக்காக அந்த அரசாங்கம் சுகாதாரத்தையும் கல்வியையும் இலவசமாக தருகின்றன. இதில் எதற்காக இந்த இரண்டு ஆளுமைகளும் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு தனி மனிதனுடைய அந்த எண்ணம் ஊழலற்ற, லஞ்சமற்ற, ஒரு சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்குமே ஆனால் அந்த நாடு முன்னேறும் என்கின்ற அந்த நம்பிக்கை தான் 1959 தொடங்கி இன்று சிங்கப்பூர் என்ற அந்த சின்ன 713 சதுர கிலோமீட்டர் உள்ள ஒரு தீவு உலகத்தின் 3வது மிகப்பெரிய ஜிடிபி இருக்கக்கூடிய, தனிமனித வருமானம் இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாற்றினார். இது 2015 மார்ச் 23 அந்த லீ குவான் யூன் என்கின்ற அந்த போராளி தன் கட்டமைத்த அந்த ஒரு நாட்டினை பொறுப்பான ஒரு மந்திரியிடம் கொடுத்துவிட்டு உயிர் நீக்கிறான். இருந்தாலும் தன்னுடைய உயிரில் எழுதி வைக்கிறான், ஏதாவது ஒரு தவறு நடக்குமே ஆனால் நான் மீண்டும் கல்லறையிலிருந்து எழுந்து வருவேன் என்று சொல்கிறான். இந்த போராளி 2016 நவம்பர் மாதம் இறக்கிறான். இந்த இரண்டு ஆளுமைகளும் நான் குறிப்பிடக்கூடிய இந்த ரெண்டு ஆளுமைகளும் நம்மளுடைய இந்த எதிர்கால குழந்தைகளுக்காக நான் குறிப்பிட்ட இந்த ரெண்டு உதாரணங்களும் ஒன்றை மட்டுமே நோக்கி செல்கின்றன. அது யாதெனில், ஒரு மனிதனின் தன் நாட்டின் மீதான அந்த ஒரு பற்றும் தனி மனித ஒழுக்கமும் ஒரு நாட்டுடைய அந்த ஒரு கட்டமைப்பையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது என்றும், இந்த இருவருமே ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், தலைமை பண்புக்கு எங்கும் படிக்க முடியாது, அது தானாகத்தான் வர வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்றார்கள் இரண்டு பேரும். இந்த இரண்டு ஆளுமைகளையும் நான் இன்று நினைவுபடுத்துவதின் நோக்கமே என்னவென்றால், நாட்டின் மீதான அந்த ஒரு பற்று, நாட்டின் மீதான அந்த ஒரு ஈர்ப்பு, அதையும் தாண்டி நேர்மையாக தங்கள் சார்ந்த நாட்டு, தங்கள் சார்ந்த தேசிய இனத்தை அவர்கள் வழிநடத்தி இன்று கியூபாவும் சரி சிங்கப்பூரும் சரி உயர்ந்த நிலையில் உள்ளன. முக்கியமாக அதிகப்படியான மருத்துவர்களை சிங்கப்பூரிலும் பார்க்கலாம், கியூபா நாட்டிலும் பார்க்கலாம். இந்த இரண்டு ஆளுமைகளையும் நான் நினைவு கூறும் ஒரே காரணம், நம் குழந்தைகள் இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அதே 1928 இன்னொரு ஆளுமை வந்தது. அந்த ஆளுமை மனித குலத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து, அந்த ஆளுமை இந்த நாட்டுக்குள், அவரும் வெளிநாட்டுக்காரர் தான், ஆனால் அவர் இந்திய நாட்டுக்குள் வருகிறார் 1928. அதன் பின்னர் நிர்மலா ஹோம் என்கின்ற ஒரு முதியோர்களுக்கும் ஏழைகளுக்குமான அந்த ஒரு பாதுகாப்பு இல்லத்தை தொடங்கி அதிலிருந்து தொடர்ந்து மனித குலத்திற்காகவே சேவை செய்து 1997 அவர் உயிர் நீக்கிறார். 1979 அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது.
அந்த மனித சமுதாயத்திற்காக அந்த ஆளுமை அன்னை தெரசா அவர்களையும் நினைவு கொள்வோம். அந்த ஆளுமையும் மனித குலத்தின் மீதான அந்த அன்பை வெளிப்படுத்தி தன் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காக அவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட அந்த ஆளுமை அந்த முக்கியமான அந்த 1928ஆம் வருடம் இந்த நாட்டுக்குள் வந்தது. நான் இங்கே கூடியிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வைக்கக்கூடிய இந்த வேண்டுகோள், புத்தக வாசிப்பு. புத்தகம் ஒரு ஒரு மிகப்பெரிய நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு போராளி சொன்ன வார்த்தையை நான் மீண்டும் இங்கு வலியுறுத்துகிறேன். கல்வியே மிகப்பெரிய ஆயுதம் என்கின்றான். அது இந்த வார்த்தைகளை சொன்னவன் நெல்சன் மண்டேலா. அவன் ஆயுதம் தாங்கிய ஒரு போராளி, பின்னாளில் தன் இன மக்களுக்காக போராடியவன். புத்தக வாசிப்பு குறைந்து கொண்டே வருகிறது. இதில் நான் சொன்ன மிகப்பெரிய ஆளுமையான லீ குவான் யூ சொன்ன வார்த்தைகளை மீண்டும் இங்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். வாழ்க்கை என்பது வெறுமன உணவு உண்டு, தொலைக்காட்சிகளில் நேரத்தை துளைத்து, கைபேசிகளில் நேரத்தை தொலைத்து செல்வது அல்ல. மீண்டும் நம்ம பெற்றோர்களுக்கும் இந்த மாணவ செல்வர்களுக்கும் நான் விடுக்கக்கூடிய இந்த வேண்டுகோள், கல்வி கற்க வேண்டிய இந்த ஒரு காலகட்டத்தில் கல்வி கற்போம், புத்தக வாசிப்பை ஊக்குவிப்போம். மேலும் நமது இந்த பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் திருமதி அனிதா அவர்கள், ஹரிகரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பேசிகிட்டு இருக்கிறப்ப சொன்னாங்க, ரொம்ப ஒரு மீனியலான ஒரு ஃபீஸ் தான் கலெக்ட் பண்ணுறோம்னு சொன்னாங்க. கல்வி உடைய அந்த ஒரு முக்கியத்துவத்தை நம்ம தமிழ் மாநிலம் உணர்ந்து தான் இன்றளவிலும் கல்வியில் கல்வியால் முன்னேறிய ஒரு மாநிலம் என்றால் அது நம் தமிழ் மாநிலம் என்றால் அது மிகையல்ல. ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அப்போ குழந்தைகளுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. எதிர்கால இந்தியா ஒரு பாதுகாப்பான கையில் போகும் என்கின்ற இந்த நம்பிக்கையோடு ஆய்வு தந்தமைக்கு வாழ்த்துக்கள் கூறியும் நன்றி கூறியும் இங்கு அனைவருக்கும் நன்றி கூறி வணங்குகிறேன். நன்றி. Next we have Ikra from UKG. Please encourage them, motivate them by giving them a huge round of applause. Next we have Darshana Shri from grade 1. Next Adit from grade 2. These are the academic winners. They got first in academics. From grade 3, we have Anne Adona Ajit. Next, we have Angeline from grade 4. Ritanya from grade 5. Ayan from grade 6. Que había encontrado el amor. Sadia from grade 7.
Jennifer from grade 8. Está dentro de mi corazón. Supe que había encontrado el amor. Priya from grade 9. Last but not least, we have Kavish from grade 10. Congratulations, children.